ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கிற வாழைய கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு எடுத்துடணும். தண்டு வரைக்கும் எடுக்கணும். இதான் வந்து ஃபுல் க்ரோன் வாழை மரம். கீழ இருந்து பேஸ்ல இருந்து நீங்க பார்க்கலாம். செம்ம பெருசா இருக்கு. ஐயோ, இந்த வாழைத்தண்டுலாம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுமாங்க. இப்படிதான் லேயர் பை லேயரா வந்து இவங்க வாழை மட்டை எடுக்கிறாங்க. டியூப் மாதிரி இருக்கு. பாயில்ட் எக்லாம் அந்த ஒயிட் கலர். இதுதான் பெரிய மரம். இதுல வந்து அது வந்து அதனுடைய குட்டி வேர்ல வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துலயே வந்து இது வளர்ந்துச்சு அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்து வேற எங்கேயாவது நட்டு வைப்பாங்க. நீங்க அங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு தோட்டமே இருக்கு. பச்சையா இருந்தது எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்க. 2 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி 10 நாள் போட்டாங்க அப்படின்னா நமக்கு தேவையான நார் வந்துடும். ஸோ இந்த வாழை மட்டையை தான் அவங்க வந்து நாராக மாற்றுவாங்க. இப்போ பூ கோர்க்குறாங்க, பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாலை வந்து 4 அடி இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு தூக்கி பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும். வாட்ஸ்அப் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்ன சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வாழை மரமா தான் இருக்கு. இங்க வந்து மாலை இருக்கு பாத்தீங்களா, சாமிக்கு வந்து போடுற மாலை. டேய், சாமிக்கு மட்டுமா மாலை போடுறோம்? ஆமால, ஆமா, ஆட்டுக்கு போடுறோம், அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போடுறோம். ஸோ இந்த வாழை மரத்துல இருந்து எப்படி அந்த மாலைக்குரிய நார் எடுக்கிறாங்க, அதோட ப்ராசஸ் தான் நம்ம இங்க பார்க்க வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இப்ப இருக்கிற லொகேஷன் வந்து ஒரு வாழைத்தோப்பு. சிவகாசில இருந்து மெப்கோ காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல இருந்து ஒரு உள்ளதள்ளி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ல இந்த வாழைத்தோப்பு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வச்சிருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம வாழை நார் எடுக்க முடியாது. நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து இவங்க ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது வாழைப்பூ, காய் எல்லாமே எடுத்தது போக மிச்சம் காஞ்ச மரங்கள் இருக்கும். அந்த காஞ்ச மரங்கள்ல தான் போய் எடுக்க போறோம். நம்ம அதை போய் பார்ப்போம். இதான் வந்து ஃபுல் க்ரோன் வாழை மரம். கீழ இருந்து பேஸ்ல இருந்து நீங்க பார்க்கலாம். வாழைக்காய் வந்து அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இலையெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அடுத்த ப்ராசஸ். உங்களுக்கு இன்னொரு மரம் காமிக்கிறேன். இதுல வாழைப்பூ சேர்ந்து இருக்கு பாருங்க. செம்ம பெருசா இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அடுத்த வாழைப்பழமா மாறுது. பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாழைத்தாரை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் மரத்தை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்றது வந்து செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காது. அந்த தார் இருக்க மரம்லாம் அப்ப தொடக்கூடாது. தார் இல்லாததை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் செகண்ட் ப்ராசஸ். அந்த ஃபுல் வாழை மரம் மட்டையை வந்து அப்படியே உரிப்பாங்க. இந்த வாழைத்தண்டுலாம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுமாங்க. ஆக்சுவலாக இங்கே வாழை மரத்தோட சேர்த்து சில பாம்புகள், குளவிகள், தேள்கள் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதுங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து அவங்க அந்த மரத்துல இருந்து ஒரு இதை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மூடி தான் இருக்கும். இப்படி பிரித்தோம் அப்படின்னா இப்படி 2 லேயர் ஆகும். அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு லேயர் வரும். ஸோ இப்படி தான் லேயர் பை லேயராக வந்து இவங்க வாழை மட்டை எடுக்கிறாங்க. இதெல்லாம் 10 நாளுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நாரா மாறிடும். ஐ மீன் மொத்த நாரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து பொடி நாரா எடுத்து நம்ம பூ கட்டுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது வந்து ரஸ்தாளி வாழைத்தோப்புங்கிறதுனால வந்து இந்த வாழையோட தண்டை உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம நாட்டு வாழைப்பழம்னு சொல்ற அதுலேயே வந்து ஈஸியாக உரிச்சிடலாம். ஆனால் இந்த நாட்டு ரகத்திலே வந்து ஒட்டு ரகம் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இதான் குழம்பு வைக்கிறது. இதுதான் சாப்பிட்றதா? இந்த நடுவில் இருக்கிறது. அதாவது இது வந்து காய் வெட்டாதது. காய் வெட்டாதில் தான் இருக்கும். காய் இருக்கிறதுல இது வராது, தண்டு போட்டு வரும். எல்லாரும் இப்படி விட மாட்டாங்க. குலை போட்டு காய் வெட்டினா தான் விடுவாங்க. சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டா பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுறது. டியூப் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. எக் இருக்கு பாத்தியா, அதுல அந்த வெள்ளைக்கரு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. பாயில்டு எக், அவிச்ச பாயில்டு எக்ல அந்த ஒயிட் கலர். நீங்க ட்ரை பண்ணி பாக்குறியா? எனக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடுறத விட நைஸா இருக்கும். ஆனா அந்த நார் வரும், அவ்வளவுதான் வச்சு. ரொம்ப அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கு. வெள்ளரிக்காய் வெறும் வெள்ளரிக்காய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. விவேக், வாழை மரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது சொல்லு பார்ப்போம். வாழை மரத்துல இருந்து வாழை இலை, வாழைக்காய், அப்புறம் பனானா, அது வாழைப்பழம், ஓகே வாழைப்பழம். அப்புறம் நான் அந்த ரோட் சைட் பார்த்துருக்கேன், அந்த வாழை தண்டு இருக்கு பாத்தியா,
அது வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். உனக்கு பூ வாழைப்பூ வந்து அது காயான பிறகு அந்த மீதி இருக்கிற பூவை வந்து வெட்டி அதை வாழைப்பூ ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த நார் இருக்குது பற்றியா, இந்த நார் கிடைக்குது. அதுக்குள்ளே வந்து உள்ள இருக்கிற தண்டு எல்லாமே யூஸ் ஆகுது. இதுதான் பெரிய மரம். இதில் வந்து அது வந்து அதனுடைய குட்டி வேரில் வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துலயே வந்து இது வளர்ந்துச்சு அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்து வேற எங்கேயாவது நட்டு வைப்பாங்க. நீங்க அங்க பார்க்கலாம், அடுத்த ஒரு தோட்டமே இருக்கு. நம்மளுக்கு வாழைப்பழம் அச்சா எடுத்து கொடுத்தாரு, செம்மையா இருக்கு. இது வந்து ரஸ்தாலின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மட்டையை தான் guys ஒரு 10 நாள் வந்து வெயில்ல காய வச்சுட்டு 10வது நாள் வந்து தான் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. ஒரு பெரிய ராக்கி. ஏய் ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்கியா? ஆமா, இவர் பெரிய ராக்கி. அவர் கரியில குத்துவாருல, இவர் மரத்துல குத்துவாரு. கோணியாலே வா, ஆலமரத்துல கொண்டு போய் குத்துப்போ. மரம் வந்து ஒரு தடவைக்கு பூ பூத்து காய்ச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மரம் வந்து எதுவுமே செய்யாது. உங்களுக்கு அடுத்து புதுசா வாழை மரம் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு பாருங்க, வாழை பக்கத்துல இது இருக்கும். இது இந்த இருக்குல்ல, இந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டோம்னா இதுல வந்து குருத்து இருக்கும். குருத்துலுக்க வச்சுட்டு சுத்தி வந்து மண்ணை தோண்டி இதை எடுத்து பக்கத்துல உள்ள தோட்டத்துல நட்டிக்கிடுவாங்க. அப்ப இந்த வேற மட்டும் கொண்டு போய் வேற இடத்துல நட்டுனா வளரும். அப்படிதான் வாழையடி வாழை. அதேதான் இது. இந்த வாழையடி வாழைனா இது வாழை முடிஞ்சு அதுக்கப்புறம் இது புள்ளைய தூக்கிட்டு போய் அடுத்த புஞ்சையில வச்சிடறோம். அவங்க ஒரு வருஷம் கழிச்சு அவங்க இதே மாதிரி வாழை ஆயிடுவாங்க. இங்க இருந்து இந்த கண்ணை எடுத்து அங்க போட்டிருக்காங்க, அதுவும் போட்டு ஒரு வாழை போட்டு 3 மாசம் ஆச்சு. நீங்க பார்க்கலாம், இப்போ இந்த ரஸ்தாளி வாழைக்காய் இங்கே நிற்கிது. அந்த பூவை அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க, காய் மட்டும் இருக்கு. இல்லை எங்கடா வேகமாக போய்கிட்டு இருக்க? இங்கே பாரு வாழைப்பூ இருக்கா, அந்த வந்துட்டு இங்கே பார்த்தீங்க வாழைப்பூ. இதுதான் வந்து அவங்க குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து காய் போட்டது போக மிச்சம் இருக்கிற இந்த பூவை தான் வெட்டுவாங்க. கைஸ் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து 2 days, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பறிச்சது. அதுக்குள்ளே காய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தெரியுது. பச்சையாக இருந்தது எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். 2 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி 10 நாள் போட்டாங்க அப்படின்னா நமக்கு தேவையான நார் வந்துடும். இல்லை இருறா, சவுதி கடை இருக்கு, எங்கே ஓடுற? வாழைப்பழம் உனக்கு வேணுமா? நாம வேணாம். ஓகே. ஸோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கேஷ் டயட்ல இருக்கான், அதனால வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்றான். இது வந்து குருவி கடிச்ச பழம். இந்த நீங்க பார்த்தா தெரியும், இந்த ஓட்டை வந்து குருவி கடிச்சது. இந்த ஹோல் காய். வாழைப்பழத்தோட ஒரு பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா? அவங்க எல்லாமே வந்து நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர். பயங்கரமா எனர்ஜி கிடைக்கும், உனக்கு மெட்டபாலிசம் கூட நல்லா எனர்ஜி கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபைபர்ஸ் இதுல தான் நிறைய இருக்கு. ஆனா கோல்டான டைம், பனி இந்த மாதிரி டயத்துல வந்து சாப்பிட்டா கொஞ்சம் சளி பிடிக்கும்பாங்க. அதனால வந்து அந்த டைம் வந்து வாழைப்பழத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் நீங்க பார்க்கலாம், இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிறது அந்த வாழை மரத்துல இருந்து உரிச்சு எடுத்துட்டு வந்து அந்த வாழை மட்டை தான். ஸோ இந்த வாழை மட்டையை தான் அவங்க வந்து நாராக மாற்றுவாங்க. இப்போ பூ கோர்க்குறாங்க, பார்த்தா தெரியும். நீங்கள் அது கோர்க்கிறதுன்னு சொல்ல முடியாது, அது வந்து டிசைனாக அந்த நூலை உள்ளே விட்டு எடுத்து போடுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு சுற்றும் போது அந்த பூ கீழே விழாமல் எப்படி அதில் ஃபிட்டடாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி அவங்க டைட்டாக சுற்றுறது தான் பூ கோர்க்கிறது. அது வந்து அந்த ஒரு நூலையும் அந்த நாரையும் சேர்த்து கோர்த்து தான் அந்த பூ மாலை ரெடி பண்ணுவாங்க. ஒரு மாலை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் போகும். இது வந்து ஒரு 4.5 to 5 அடிக்குரிய மாலை. அப்படியே ரொட்டேட் பண்ணி அவங்க கோர்க்கிறத நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் 4.5 அடி மாலை. இது வந்து 4.5 to 5 அடிக்கு வரைக்கும் கூட சில நேரம் செய்வாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய சைஸ் இருக்குது, 6 அடி வரைக்கும் போகும். அது வந்து ஆண்டாள் மாலை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலை வந்து 4.5 அடி இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு தூக்கி பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.